புகையிலை தினம் நோ டொபாக்கோ டே May 31 அது சிறப்பிக்கும் விதமாக ஒரு புகையிலை குறித்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட் நம்ம கூட்டியிருப்பாங்க. புகையிலை குறித்த அவேர்னஸ்னால் வந்துட்டு அதன் மூலமாக என்னென்ன கேன்சர்ஸ் வரும், முக்கியமாக வாய் புற்றுநோய் நம்ம இதில் எவ்வளோ சதவீதம் இருக்குது, அது வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக கண்டறிஞ்சா பெட்டராக இருக்குன்ற ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் அந்த ப்ரெஸ் மீட் நம்ம இங்கே கூட்டியிருக்கோம். ஸோ வாய் புற்றுநோய் வந்துட்டு இங்கே நாக்கிலையும் வரலாம், உதடலையும் வரலாம், பக்கத்தில் பக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வரலாம். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா, அதாவது நாள் பட்டு ஆறாமல் ஒரு புண்ணு இருக்கிறது, அந்த புண்ணை வந்து நம்ம ஒரு 2-3 வாரம் கழிச்சு 2-3 வாரமும் அது ஆறலை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லேட்டாக வரப்ப நம்ம அதிகமான சர்ஜரியும் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம அதை கூட ஒரு சர்வைவல் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கியூர் கொடுக்க முடியாது. அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சு வரணுன்றதுக்காக இங்கே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 499 வந்துட்டு வாய் புற்றுநோயை ஸ்கிரீனிங்கை பற்றி விளக்கமாக சார் சொன்னார் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். அவர் எங்கள் புற்றுநோய் கதிர்வீச்சு நிபுணர் டாக்டர் அருண் பிரபு கணேசன் சாரும் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எடுத்து வச்சாரு. நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்கிரீனிங்கை எல்லாரும் பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை வந்துட்டு இதோட புரிதல் இருந்தால் தான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்து எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் வரப்போ தான் ஆரம்ப கட்ட நிலையில் வந்து சிம்டம்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ அந்த சிம்டம்ஸ் இல்லாத நிலையில் வரப்போ எஸ்பெஷலி புகையில யூஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கலாம். அந்த வாயை உள்ள நம்ம செக் பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையிலேயே அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுவதுமாக இந்த ஓரல் கேவிட்டி கேன்சரை குணப்படுத்தவும் முடியும், நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கவும் முடியும் அவங்களுக்கு. இந்த பேக்கேஜ் எத்தனை வருஷம் போடுங்க? இந்த பேக்கேஜ் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும் சார் till we say. Generally it will last long, probably for a year, because this 31st being a no tobacco day on 31st of May. We were supposed to start on 1st of June, so it will carry on till for next 1 year. Idea is to have to promote oral examination in as many patients as possible, as many individuals who are having that habit of chewing tobacco, because those are the people who will more likely to have such kind of diseases and such kind of cancers. So we will keep on having this package for next 1 year to come, and this package is very inexpensive, only 500 rupees, 499 rupees, and also the further treatment will also be quite inexpensive for the patient. It will not be very, very expensive, as because if you detect the cancer early, the treatment is also not that much aggressive, and if the treatment is not aggressive, you can limit the total expenditure as well, because not a very high-end surgery will be required, or not all medical, surgical or radiation, all interventions may not be required. Even if some sort of medical intervention is required or surgery is required, the patients who will be getting screened from, let's say, if they the Apollo Hospital site for next 1 year to come. Thank you. ஒரு சிகிச்சை முயற்சி எடுக்கிறோம். இந்த புகையிலையினால வர ஓரல் கேன்சர், அந்த தொண்டையில் இருக்க புற்றுநோய், அதுக்கு ஒரு முழு காரணமாக இருக்குன்றது அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு பேக்கேஜ் போட்டு அதை மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது உங்கள்கிட்ட எதுக்கு இந்த மெயினா சொல்றேன்னா, மக்களுக்கு அதை தெரிவிக்கிறதுக்காண்டி இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது சார்ந்த மருத்துவர் பார்க்கறதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு மருத்துவர் ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருக்கும்போது அதை பார்த்து சொல்றதுங்கிறது, சப்போஸ் தேவைன்னா பயாப்சி கூட எடுத்துருவாங்க, ஓபிலே எடுத்துடலாம், ஓரல் கேவிட்டினால, வாய் பகுதினால.